வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு தேங்காயை அரைச்சி பச்சையாக வதக்காமல் அரைச்சி நம்ம புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். புடலங்காயை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நைஸாக நறுக்கிக்கங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இதை கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த உப்போடு சேர்ந்து காய் நல்லா உப்பு சார்ந்துடும். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் வத்திரும். ஆனால் அந்த நீரோடு தான் நம்ம சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். உப்பு ஊறட்டும் கொஞ்சம். இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் திருவின தேங்காயாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ரொம்ப உரைப்புக்காக போடல, ஃப்ளேவருக்காக போடுறதுனால விதையை எடுத்துட்டேன். ஒரு மிளகாயில் விதையை எடுத்துட்டேன். ஒரு மிளகாய் மட்டும் உரைப்புக்காக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், பூண்டு சின்ன பூண்டாக ஒரு 6-7 பூண்டு, 3 வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன். இதை குறைப்பாக அரைச்சிடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஊற வச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ புடலங்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து பாருங்கள், தண்ணியாக வடியுது. நம்ம இந்த தண்ணியோட சேர்த்து நம்ம வதக்கி வேக வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1 மிளகாய் ஃப்ளேவருக்காக, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இந்த தண்ணியோடு நீங்கள் சேர்த்தீங்கன்னா தான் உப்பு சாரும். அந்த தண்ணியே காய் வேகிறதுக்கு போதும். இதை சிம்மில் வச்சு மூடி வைங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சூட்டுக்கே வெந்துடும். நல்லா நைஸாக நறுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நைஸாக நறுக்க தெரியலைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வேக விடுங்க. ரெண்டாவது, தண்ணி பத்தலை வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தெளிச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயை வதக்கினாத்தையும் கெடுதல். நம்ம 2 நிமிஷத்தில் திரும்ப எடுத்துருவோம். வதக்கலை கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. அந்த தேங்காயும் புடலங்காயும் ஃப்ளேவர் ஒன்று சேரணும். கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, இந்த மூடியை போட்டு மூட மாட்டாங்க. வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த வாழை இலையை போட்டு மூடி வச்சுருவாங்க. அந்த வாழை இலையோ அந்த இலையோட ஃப்ளேவரும் இந்த சத்தும் சேர்ந்து இன்னும் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை இல்லாட்டி அதை போட்டிருப்பேன். பருப்பு உசிலி செய்வோம் இல்லையா, அதை காட்டினது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.